வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அது நிஜமாவே உண்மைதாங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே சரியாக்குற ஒரு கஞ்சி தான். வெந்தய தேங்காய் பால் கஞ்சி கூட புதினா தொகையிலும் பண்ண போறோம். நீங்க எந்த தொகையில் கூட வேணாலும் சாப்பிடலாம். சில இடங்கள்ல இது பூண்டு கஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கஞ்சியை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல தேங்காய் பால் வெந்தய கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அரிசி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் நீங்க டைரக்டா சேர்க்கலாம், இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சேர்க்கலாம். ஊற வச்சு சேர்க்கும் போது கசப்பு தன்மை கம்மியா இருக்கும். ஓவர் நைட்டு முளவிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர்ல 3/4 கப் அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாராளமா தண்ணி சேர்த்து குழையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போறோம். ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா குக்கர்ல இருந்து சாதத்தை எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பூண்டு வெந்தயம் சாதம் எல்லாம் நல்லா ஒன்னா மசிஞ்சு வரணும். அப்படியே இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு ரொம்ப தாங்காது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு முதல் பால், 2வது பால் ரெண்டுத்துமே கலந்து சேர்த்துக்கலாம். வெந்த சாதத்தை குழைச்சிட்டு மறுபடியும் குக் பண்ணக்கூடாதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் சேர்க்கிறோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி உருண்டைகள் எதுவும் இல்லாம நல்லா நைஸா ஸ்மூத்தா குழைச்சி விட்டுருங்க. தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீமினஸ் கொடுக்கும். இது நீங்க டக்குன்னு உடனே சாப்பிடணும், ஏன்னா நம்ம பச்சை தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால வச்சு சாப்பிடாதீங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட தேங்காய் பால் வெந்தய கஞ்சி ரெடி. இது உங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் ஏதாவது இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா கியூர் ஆகும். வாயில புண்ணு வயிற்றுல புண்ணு ஏதாவது இருந்தா வெறும் வயிற்றுல இந்த கஞ்சியை சாப்பிடுங்க. இந்த கஞ்சி பிளாண்டா இருக்குங்கிறதுனால ஏதாவது தொகையில் தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க பருப்பு தொகையில் தேங்காய் தொகையில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு புதினா தொகையில் பண்ண போறேன். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்க சாட்டே பண்ணிட்டே இருந்தாதான் ஈவனா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காரம் கம்மியா வேணும்னா நீங்க 1 கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதுல பருப்பு நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா 1 கப் புதினாவை நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமா பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு குறக்குறன்னு பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம திக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தொகையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்ப சட்னினா நீங்க தாராளமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சிக்கலாம். ஆனா தொகையலுங்கிற போது நீங்க கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியமா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இந்த கஞ்சி கூட இந்த தொகையல் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. நீங்க உங்க வீட்டுல பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.